Hi students, இன்னைக்கு நாம 12th standard commerceல chapter 4 பார்க்க போறோம். அதுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். சோ இதுதான் வந்து இந்த chapter 4 ஓட கடைசி டைட்டில். சோ இத டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த chapter 4 முடிய போகுது. சோ இன்னைக்கு வாங்க பார்க்கலாம். சோ நீ கம்பேரிசன் பார்க்க போறோம். நியூ இஷ்யூ மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படினு பாப்போம். ஃபர்ஸ்ட் மீனிங் நியூ இஷ்யூ மார்க்கெட்னா என்னன்னு சொல்றாங்க பாத்துக்கோங்க. நியூ ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புது ஷேரை வந்து நம்ம கொண்டு வரது தான் நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. புது ஷேரை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கேபிட்டல் முதலீடு நமக்கு தெரியும். அந்த கேபிட்டலை போட்டு ஒரு புது பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. அதுதான் இனிஷியல் இஷ்யூஸ்னு சொல்றாங்க. ஸோ இனிஷியல் இஷ்யூஸ்னா எவ்வளோ வேணா நம்ம பணம் போடலாம். ஒரு ஆள் பணக்காரர் இருந்தாங்கன்னா அவனுக்கு ஏற்றளவு பணம் போடுவான். இல்லை நான் வந்து இப்போ தான் பிஸ்னஸே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இப்போ தான் நான் வரேன் அப்படின்னா கொஞ்சமாக பணம் போட்டு அவன் தொழில் ஆரம்பிப்பான். ஸோ புதுசாக பணம் போட்டு ஒரு ஷேர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறது தான் நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்டரி மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இஷ்யூட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இஷ்யூட் செக்யூரிட்டிஸ்னா அவன் முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சினான். ஸோ செக்யூரிட்டிஸ் அப்படின்னா வந்து அதாவது நம்ம பிஸ்னஸ் போகிற கேபிட்டல் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பணம் போட்ட பணத்தை வந்து என்ன பண்ணுறான்னா அவன் வந்து சேமிச்சு வச்சிருப்பான். அது மூலமா இன்னும் அதிகமா ஷேர் வாங்கி இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறான்னு சொல்றாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா ரீசேல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரீசேல் மார்க்கெட். ஏன் ரீசேல் மார்க்கெட்னா ஆல்ரெடி பொருள் வாங்கிட்டான், ஆல்ரெடி பொருள் ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ பண்ண போற விஷயம் எல்லாமே பொருளை வந்து வாங்குறது, எந்த ஷேர் எந்த கம்பெனியோட ஷேர் அதிகமா இருக்கோ அந்த கம்பெனியோட ஷேரை வந்து அவன் வாங்குவான்னு சொல்றாங்க. ஸோ அதனால இதை ரீசேல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதோட மீனிங். அடுத்தது பையிங், என்னென்ன மாதிரி பொருள் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட். ஸோ நியூ இஷ்யூ மார்க்கெட் வந்து டைரக்டா வந்து என்ன பண்ணலாங்கன்னா பொருளை வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செகண்டரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட். ஸோ இன்டைரக்டா தான் இதுல இருந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு ஷேரையோ ஏதோ வந்து வாங்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங். ஸோ ஃபினான்சிங் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஃபண்டு வந்து எப்படி வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இஷ்யூ மார்க்கெட்ல சப்ளைஸ் ஃபண்ட்ஸ் டு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்பெனிக்கு வந்து நிறைய வந்து காசு வந்து கொடுப்பாங்க நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுக்காக காசு கொடுப்பாங்க அப்படின்னா கம்பெனியோட வளர்ச்சிக்கு, டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பிரான்ச் இருக்கு, அப்புறம் சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்கு, அல்லது ஃபாரின்ல ஒரு பிரான்ச் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கம்பெனி டைவர்சிஃபைடா இருக்கு, எல்லா மொழிகளும் பேசக்கூடிய நாட்டிலேயே வந்து கம்பெனி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பணம் அதிகமாக தேவைப்படும். அப்போ பணம் தேவைப்பட்டாதான் வந்து அந்த தொழில் ஆரம்பிக்க முடியும் எல்லா ஏரியாலையும், எல்லா மொழி பேசுகிற மக்கள்கிட்டையும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மார்க்கெட் வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா சப்ளை ஃபண்ட்ஸ் டு கம்பெனிஸ் கொடுக்குது. இதே மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுன்னா நிறைய காசு கொடுத்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆரம்பிக்கும். ஏன்னா நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்பதான் தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நல்ல லாபம் அடைகிற கம்பெனியில பணம் போட்டா இவங்க அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பணம் போடுவாங்க. ஸோ வந்து சப்ளை பண்ணுவாங்க கம்பெனிஸ்க்கு. அடுத்தது செகண்டரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் டு கம்பெனிஸ். அவங்க கம்பெனிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து என்ன செகண்டரி மார்க்கெட்டு அவங்க பாப்புலராக தான் இருக்காங்க, நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது செக்யூரிட்டி சோல்டு. ஸோ செக்யூரிட்டிஸ் வந்து எப்படிலாம் விற்பாங்க, எத்தனை வாட்டி விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்ஸ், ஒரே ஒரு தடவை தான் வந்து செக்யூரிட்டி வந்து விற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூ இஷ்யூ மார்க்கெட் வந்து. அடுத்தது செகண்டரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க விற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செக்யூரிட்டிஸ்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஈக்விட்டி, சரியா, இதெல்லாம் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து இவங்க விற்பாங்கன்னு பார்க்குறாங்க. இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பையிங் அண்ட் செல்லிங் பிட்வீன். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் எப்படி இருக்கும், நியூ இஷ்யூ மார்க்கெட்ல எப்படி இருக்கும், செகண்டரி மார்க்கெட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ நியூ இஷ்யூ மார்க்கெட்ல பாருங்க கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பையிங் அண்ட் செல்லிங் எல்லாமே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க நியூ இஷ்யூ மார்க்கெட்லாம் வந்து அவங்க வந்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நியூ இஷ்யூ மார்க்கெட்டோட வேலை என்ன அப்படின்னா இந்த பாண்டு, செக்யூரிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் நியூ இஷ்யூ மார்க்கெட்டோட வேலை. ஸோ உங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கேபிட்டல் அமௌண்ட்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இன்வெஸ்டர்ஸ், ஸோ இன்வெஸ்டர்ஸ்னா அந்த பணம் போடுறவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, எப்படி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது செகண்டரி மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டருக்கு மட்டுமே தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, நீங்க எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எந்தெந்த கம்பெனி வந்து அதிக ப்ராஃபிட் இருக்கு, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்து செகண்டரி மார்க்கெட் கொடுப்பாங்க.
அடுத்தது கெயின்டு பர்சன்னா யார் லாபம் அடைகிறாங்க, லாபம் அடைகிறது தான் கெயின்டுனா லாபம். ஸோ யார் இது மூலியமா லாபம் பண்ணுறாங்க பார்க்கறதா பார்த்தீங்கன்னா கம்பெனி. ஸோ நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் வந்து யார் லாபம் அடைவாங்கன்னா கம்பெனி. எப்படி ஒரு கம்பெனி லாபம் அடையுது நியூ இஷ்யூ மார்க்கெட்டால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூ இஷ்யூ மார்க்கெட் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு வந்து ஃபண்டெல்லாம் வந்து ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபண்டெல்லாம் வந்து ரைஸ் பண்ணி கொடுக்கறதுனால அந்த கம்பெனிக்கு வந்து எப்படின்னா பிஸ்னஸ் வந்து அதிகமாக சூப்பராக ஆரம்பிக்கிறது ஒரு கேபிட்டல் தேவை. ஸோ கேபிட்டல் இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ஃபண்டெல்லாம் வந்து இந்த நியூ இஷ்யூ மார்க்கெட் வந்து கம்பெனி தரதுனால சூப்பராக வந்து இந்த கம்பெனி ஷைன் ஆக ஆரம்பிச்சிடும். கம்பெனி வந்து நல்லா பண்ணுறாங்க, நல்லா ரன் ஆகுது, அந்த லேபர்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குட்வில் அந்த கம்பெனி கிடைக்கும். குட்வில் அப்படின்னா அவங்க முன்னாடியே பார்த்த மாதிரி நற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் யார் மூலமாக கிடைக்குது அப்படின்னா இந்த நியூ இஷ்யூ மார்க்கெட் மூலமாக கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ வந்து கெயின் பர்சன் யார் வந்து லாபம் அடைகிறாங்க நியூ இஷ்யூ மார்க்கெட் ஆலன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து லாபம் அடையுது சொல்றாங்க. அடுத்தது செகண்டரி மார்க்கெட்ல யார் லாபம் அடைகிறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி லாபம் அடைகிறாங்க அப்படின்னா முன்னாடியே பார்த்த மாதிரி பையிங் அண்ட் செல்லிங் விஷயத்தில் யார் பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டர் தான் வந்து இதை செகண்டரி மார்க்கெட் பண்ணுறாங்க, அதாவது ஐடியாஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஐடியாவை வச்சு யார் லாபம் அடைகிறாங்கன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் லாபம் அடைகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வர ஆரம்பிச்சிச்சு, சரி இப்போ எந்தெந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து ப்ராஃபிட் அடையலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிடும். ஸோ அந்த ஐடியா கிடைச்ச பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கேதர் பண்ணி எந்தெந்த கம்பெனிலாம் நிறையா வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இப்போ ஏறுது அப்படின்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டர்மீடியரி. ஸோ இன்டர்மீடியரினா ஒரு மீடியம் மாதிரி. ஸோ மீடியம் அப்படின்னா தேர்ட் பர்சன். இப்போ ஒரு பையர் இருக்காரு, ஒரு செல்லர் இருக்காரு அப்படின்னா நடுவில் ஒரு மீடியம் இருப்பாரு. இந்த மீடியம் தான் இந்த பையருக்கும் செல்லருக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் லிங்க் பண்ணுவார், அதாவது ஒரு கனெக்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. இங்கே ஒரு விஷயம் பையர் சொல்ல வேண்டிய விஷயத்த கலந்து செல்லர்கிட்ட சொல்லுவார், செல்லர் சொல்ல வேண்டிய விஷயத்த பையர்கிட்ட சொல்லுவார். ஸோ இந்த இன்டர்மீடியரினா கனெக்டிங் பாயிண்ட் சொல்றாங்க, ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க. இங்கே யார் கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியரி பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் அண்டர் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அண்டர் ரைட்டர்ஸ்ங்கிறவங்க வந்து ஒரு ரப்பராக இருக்கலாம், அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம். இந்த அண்டர் ரைட்டர்ஸோட வேலை என்னன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறது தான் அவங்களுடைய வேலை. அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு ரிஸ்க் எப்படி இருக்குது, அது ப்ராஃபிட் நோக்கி போகுமா இல்லை லாஸ் நோக்கி போகுமா, இந்த மாதிரி விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா அண்டர் ரைட்டர்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த அண்டர் ரைட்டர்ஸ் யார் கீழே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ இஷ்யூ மார்க்கெட்டுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்டர்மீடியரி செகண்டரி மார்க்கெட்ல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பொருளை வாங்குறேன், ஷேர் மார்க்கெட்ல வந்து நான் வந்து ஆன் பண்ணிட்டேன், பொருளை வாங்கணும். எனக்கு வந்து பொருளை பார்த்து அவ்வளோவா தெரியல. ஸோ எந்த பொருளை வந்து எந்த கம்பெனி வந்து அதிகமாக ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு, எந்த கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு எனக்கு தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு துணை தேவை, எனக்கு ஒரு ஆள் தேவை, ஃபினான்ஷியல் பற்றி நல்லா தெரிஞ்ச ஆள் தேவை. அப்படிங்கிறவங்க தான் இந்த செகண்டரி மார்க்கெட்ல புரோக்கர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இந்த புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம டெலிஃபோன் மூலியமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து சொல்லுவாங்க நமக்கு வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் ஆன் பண்ணிட்டீங்களா, பார்த்து உங்களுக்கு ஏறப்போகுது, எந்த கம்பெனி வந்து அதிகமாக இருக்கு, எந்த கம்பெனி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் அதிகமாக இருக்கும். அவங்க 10-15 வருஷமா இந்த ஷேர் மார்க்கெட்டே இருக்கிறதுனால எந்த கம்பெனி வந்து எப்போ வந்து லாபம் அடையும், எப்போ வந்து நஷ்டம் அடையும், இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த செகண்டரி மார்க்கெட்ல வந்து புரோக்கர்ஸ் வந்து இன்வெஸ்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சரி, இந்த புரோக்கர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க விஷயத்த. இந்த புரோக்கர் சொன்ன விஷயத்த வந்து நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறேன், நான் கேட்டு அதைப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஒரு ஷேர் வாங்க சொல்றாங்க, நானும் ஒரு ஷேரை வாங்குறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ்லேருந்து ஒரு ஷேர் வாங்க சொல்றாங்க, அது டாடா ஸ்டீல் ஒரு கம்பெனி இருக்கு, டாடா ஸ்டீல்லேருந்து நீங்கள் வாங்குங்க, ரிலையன்ஸ் இன்னைக்கு கம்மியாக இருக்கு, டாடா ஸ்டீல் தான் ஏற போகுது அப்படின்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு புரோக்கர் சொல்றாரு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டாடா ஸ்டீல் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் ஒரு 5 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த பொருள் வந்து 15 ரூபாய் இருக்கு. ஸோ அதிகமாக இருக்கு, நான் அதிகமாக இருக்கு நான் வித்துருவேன். ஸோ வித்தோடனே என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அப்போ அந்த ப்ராஃபிட் வந்த பிறகு நான் வந்து லாபத்தை அடைச்சிருவேன். அந்த லாபம் அடைச்சதுல இருந்து வந்து இந்த புரோக்கர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா நான் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ புரோக்கர்ஸ் என்ன அவங்க கமிஷன் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஃபினான்ஸ் நாலேஜ் வந்து அவங்க சொல்றாங்க. அதனால புரோக்கர்ஸ் எப்பவுமே வந்து கமிஷன் வாங்குவாங்க. எனக்கு வந்து அப்போ அதில் ப்ராஃபிட்ல இருந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுப்பேன். சரியா? இப்போ அடுத்து பார்க்கலாம் பிரைஸ். ஸோ பிரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரைஸ். நியூ இஷ்யூ மார்க்கெட்ல வந்து ஃபிக்ஸடாக தான் பிரைஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து மாறவே மாறாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் பாருங்க செகண்டரி மார்க்கெட்ல வந்து ஃப்ளக்சுவேட்ஸ் சொல்றாங்க. ஃப்ளக்சுவேட்ஸ் அப்படின்னா வேரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல வேரி ஆகும்
வேரி ஆகும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ எதை வச்சு இது மாறும்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ டிமாண்டும் சப்ளை தான் ப்ரைஸ் வந்து மாறும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் வந்து அதிகமாக வந்து வாங்குறாங்க மக்கள் அப்படின்னா அந்த பொருளோட விலை வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டைரி மில்க் சாக்லேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் விட்டுட்டே இருக்கிறேன். டைரி மில்க் சாக்லேட்டில் புது வெரைட்டி வந்து நான் வந்து கொடுக்குறேன். அந்த புது வெரைட்டி வந்து அட்ராக்டிவாக வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா வந்து இந்த சில்ட்ரன் எல்லாமே அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் வந்து அவங்க பேரண்ட்ஸ்ட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு புது சாக்லேட் வேணும், அட்வர்டைஸ்மெண்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இந்த பொருளை கன்சியூம் பண்ணுறாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் அதிகமாக வந்து வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக வராங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பண்ணுவோம்னா அதோட ப்ரைஸை வந்து அதிகப்படுத்துவேன். எப்படி நான் அதிகப்படுத்துவேன்னு பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ரைஸ்லேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரீ கொடுப்பேன், ஃப்ரீ பாக்கெட் அதிலே இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக ஆக்குவேன். அப்படிங்கும்போது அது வந்து என்னன்னா டிமாண்ட் அதிகமாகும், மக்களும் அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. இங்கே அதுதான் வந்து சொல்றாங்க ஃப்ளக்சுவேட்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்றாங்க. ஸோ டிமாண்ட் வந்து அதிகமானா ப்ரைஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சப்ளைனா நான் விற்கிற டைரிகள் அதிகமாக வந்து மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் அதிகமாக உற்பத்தி பண்ணுவேன், அதிகமாக சப்ளை பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட்ஸாக இருக்குன்னு சொல்றாங்க, மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இதில் செகண்டரி மார்க்கெட்டில். இப்போ அடுத்தது ஆர்கனைசேஷன் டிஃபரன்ஸ். ஸோ ஆர்கனைசேஷன் டிஃபரன்ஸ் அப்படின்னா எப்படி வந்து தொழில் எப்படி இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நோ ஸ்பெசிபிக் ஸ்பாட். எதுக்கு? நியூ இஷ்யூ மார்க்கெட்ல. ஸோ நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸ், ஒரு சேர் போட்டு ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க, அந்த காலத்துல கிடையாது. அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வேலை எப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்து எப்படி ஃபண்டு கால் பண்ணி கொடுக்குறது, அது மட்டும் தான் அவங்களோட வேலை. ஸோ அவங்களுக்கு வந்து செப்பரேட் கம்பெனி கிடையாது, பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா இட் ஹேஸ் பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இட் ஹேஸ் பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்னா இவங்க தனியாக ஒரு கம்பெனி போட்டு ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பாங்க, ஃபினான்ஷியல் சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா இன்வெஸ்டரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா பணத்தால லாபம் சம்பாதிப்பாங்க. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ். ஸோ இன்னைக்கு சாப்டர் 4 ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல யூனிட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.